வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு சைட் டிஷ் ரெசிபி முருங்கக்காய் மசாலா தான் செய்ய போறோம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம்க்குள்ள சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்தியான ரெசிபி. இப்போ வாங்க இந்த முருங்கக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு முருங்காய் மசாலா செய்யறதுக்கு முருங்காவை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் 4 முருங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கத்தி வச்சு முருங்காவோட பாதி அளவுக்கு கட் பண்ணி உடச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா நார் மட்டும் இந்த மாதிரி தனியாக வந்துடும். ஃபுல்லாக எல்லா நாரும் எடுக்க தேவையில்ல, பாதி அளவுக்கு நார் மட்டும் எடுத்திருந்தால் போதும். நான் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட சின்னதாவோ இல்லை பெருசாவோ போட பிடிக்குன்னா அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம முருங்காய் வச்சு சாம்பார் நிறைய ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். நான் இதே மாதிரி எல்லா முருங்காவும் கட் பண்ணியாச்சு. இப்போ அதை வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க முருங்காவை சேர்த்துட்டு முருங்காவுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது முருங்காய் மசாலா தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்து கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். நீங்கள் முருங்காவை தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பிஞ்சு காயாக இருந்துச்சுன்னா மசாலா கூடயே சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு பதிலாக 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதில் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு 30 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருகிடக்கூடாது, பச்சை ஸ்மெல் போனால் போதும். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வச்சுக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில். முருங்கைக்காய் கொஞ்சம் பிஞ்சு முருங்கைக்காவாக கொஞ்சம் சீக்கிரமாக வேகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு இது கூடயே முருங்காவும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தக்காளியும் முருங்காவும் நல்லா பச்சை ஸ்மெல் இல்லாமல் வெந்திருக்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வேக வச்சுருக்க முருங்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்து முருங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி முருங்காய் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தோம். அதனால் இப்போ உப்பு தேவைன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், முருங்காய் மசாலா ரெடி. இது அப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம்க்குள்ளே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.